சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து டாக்டர் படிப்பை படிக்க தொடங்கிட்டாங்க. அங்கே ஜெனிஃபர்னு தமிழுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடச்சிட்டாங்க. தமிழுக்கு ஒன்றுனா ஜெனிஃபர் பாசமாக வந்து உதவி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிறாங்க. தாமரை சொல்லுது, ஏம்மா தமிழ் டாக்டர் படிக்கிறாமா, அவ கெட்ட கேடுக்கு அவ டாக்டர் ஆக போகிறாமா, அதை நினச்சாலே பத்திக்கிட்டு வருதுமா அப்படின்னு தாமரை வயிறு எரியுது. ஆனால் இதை கேட்ட சாவித்திரியோ சிரிச்சுக்கிட்டே இருக்கு. உடனே தாமரை, ஏம்மா நான் வயிற்றுச்சலில் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு சாவித்திரி சொல்லுது, நான் சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது தாமரை. தமிழ் படிக்கிற காலேஜில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை அங்கே வச்சு தமிழை நோட்டம் போட வச்சுருக்கேன். அதனால் தமிழோட ஒவ்வொரு அசைவையும் நாம் இங்கே இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு தமிழோட டாக்டர் படிப்பை கெடுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா வேலையும் நான் பார்த்துருவேன், கவலைப்படாத அப்படின்னு சாவித்திரி சொல்லுது. அதே சமயம் இதுக்கு அடுத்த சீனில் ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிறதுங்க. சித்ரா கேட்குது, அம்மா தமிழ் டாக்டர் படிப்பு படிக்கிறா, ஒருவேளை இவ டாக்டர் ஆகிட்டா பெரியப்பாவும் சேதுவும் மனசு மாறி தமிழை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன செய்வ அப்படின்னு சித்ரா தூண்டி விடுது. அதுக்கு ஈஸ்வரி சொல்லுது, நீ யோசிக்கிற அளவுக்கு நான் யோசிக்க மாட்டேனா, தமிழ் மட்டும் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டானா என்னோட மகன்தான் ராஜாங்கத்தை கொல்ல முயற்சி செஞ்சான் அப்படிங்கிற விஷயத்த எப்போனாலும் சொல்லிடுவா. அதனால் தமிழை இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய வேலை பார்த்துட்டேன். நீ கவலைப்படாத சித்ரா, இப்போ காலேஜில் தமிழுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதே நான் வச்ச ஆளு தான் அப்படின்னு ஜெனிஃபரை தான் ஈஸ்வரி சொல்லுது. இந்த ஜெனிஃபரை வச்சு தான் தமிழோட டாக்டர் படிப்பை கெடுத்து தமிழை டாக்டராக விடாமல் ஈஸ்வரி பிளான் பண்ணியிருக்கு. இதுக்கு அடுத்த சீனில் சேதுவோட அப்பத்தா மோகனா கிட்ட புலம்புது, ராஜாங்கம் இப்படி பிடிவாதமாக இருக்கானே, இவனுக்கு மேலே சேதுவும் அப்படியே இருக்கானே, தமிழோட அப்பன் வந்து காலில் விழுந்து அந்த கதறான், இவங்களுக்கு கொஞ்சமாவது மனசு இறங்குதா பாரேன், பெண் பாவம் பொல்லாததுடி, 7 ஜென்மத்துக்கும் நம்ம பரம்பரையாக அந்த பாவம் தொடர்ந்து வரும், இது இவங்களுக்கு தெரியவே மாட்டுது. அதுவும் வாயும் வயிறுமா இருக்கிற பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்புனது மட்டும் இல்லாமல் விவாகரத்து வேற பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கே மொய் விருந்தில் தமிழ் என்னையை பார்த்து கேட்டா, என் மேலே சந்தேகப்பட்டு சேது மாமா பேசினப்ப எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி என்னை பார்த்து கேட்டா. இப்போ என்னன்னா இவங்க விவாகரத்து பண்ணுறத என்னால் தடுக்க முடியலை. இதையும் நாளை பின்ன தமிழ் என்கிட்ட கேட்பா. நான் வயசான மனுஷி, என்ன செய்ய முடியும், இவங்கக்கிட்ட கெஞ்ச தான் முடியும். ஆனால் நம்ம பேச்சை இவங்க கேட்பாங்களா, சொல்லுடி கேட்பாங்களா இவங்க அப்படின்னு மோகனாவை பார்த்து அப்பத்தா புலம்புது. ஆனால் ஒன்று செய்யலாண்டி, நான் செத்து போயிட்டேனா அப்போவாவது இந்த ராஜாங்கம் பயலுக்கும் சேது பயலுக்கும் புத்தி வருமானு பார்ப்போம் அப்படின்னு இந்த அப்பத்தா பேச, உடனே மோகனாவோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கத்த, ஏற்கனவே நம்ம வீட்டில் பல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, நீங்கள் வேற அவசகுணமாக பேசாதீங்க, நீங்கள் செத்துட்டா இவங்க தமிழ் செஞ்ச தப்பை மன்னிச்சு ஏற்றுக்குவாங்களா, என்னத்தை பேசுகிறீங்க அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. அதுக்கு அப்பத்தா சொல்லுது, அடி ஏண்டி நீ வேற கூறுகட்ட சிரிக்கி, நான் செத்து போகிறதுக்கு முன்னாடி என்னோட கடைசி ஆசை என்னன்னு எழுதி வச்சுட்டுல செத்து போவேன், என்னோட கடைசி ஆசையில் தமிழும் சேதுவும் திரும்ப சேர்ந்து வாழணும் அப்படின்னு எழுதி வச்சிருவேன். அப்படி தமிழை உனக்கு பிடிக்கலைன்னா நீ 2வது கல்யாணம் பண்ணக்கூடாது, தமிழை விவாகரத்தும் பண்ணக்கூடாது அப்படின்னாவது எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன். அப்படி செஞ்சால் சேது கண்டிப்பாக என்னோட கடைசி ஆசையை காப்பாற்றுவேன் அப்படின்னு அப்பத்தா புலம்புது. இதை கேட்ட மோகனாவோ, அத்தை சாதாரணமாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நீங்கள் வேற சும்மா இருங்கத்த, இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் வேற புது பிரச்சனையை உருவாக்கிறாதீங்கன்னு பேசிட்டு மோகனா போயிடுறாங்க. ஆனால் அப்பத்தாவோ இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நாம் செத்து போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி எங்கேயோ இருந்து அரளி விதையை அரைச்சி அப்பத்தா சாப்பிட்ருது.